இவர்கள் மக்கத்து இளவரசர்கள், புனித காபாவின் நிர்வாகிகள். பாதுஷா நாயகம் அவர்கள் பாரதம் நோக்கி புறப்பட்டவுடன் தங்களையும் இணைத்துக் கொண்டவர்கள். சாஹிபு சைஃப், அதாவது ஓய்வில்லாமல் வாழ் வீசுபவர் எனும் சிறப்பு தகுதியை பெற்ற இளவரசர் சையது ஷம்சுதீன் அவர்களின் வாழ்வீச்சிற்கு புறங்காட்டி சிதறிய பாண்டிய படைகள் ஏராளம் ஏராளம். வைப்பாற்றங்கரையில் எதிரிகளை அதிரடியாய் துவம்சம் செய்த இந்த புரட்சி புலியை அஸர் நேர தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் போது ஷஹீதாக்கினர். இவர்கள் மக்கமா நகரின் நீதி அரசரும் கூட. இவர்கள் ஷஹீதான இடம் தூத்துக்குடி மாவட்டம் வைப்பாறு என்றாலும் அடக்க ஸ்தலம் இதுதான். நல்ல இப்ராஹிம் வலியுல்லா, வங்கக் கடலின் தங்கத் திரைகளால் தழுவி நிற்கும் அழகுஞான பொன்னகரம். ஏர்வாடி மண்ணிலிருந்து தௌஹீதின் தென்றலினை தங்கமணி தொட்டிலிட்டு தாலாட்டி சேவை செய்து வந்தவர்கள். சேதுபதி மகாராஜாவிற்கு வாரிசு பாக்கியம் வழங்கி 6000 ஏக்கர் நஞ்சை புஞ்சை காடு கழனிகளை சர்வமானியமாக பெற்றவர்கள். பாதுஷா நாயகம் அவர்களின் 11ஆம் தலைமுறை பேரர், ஏர்வாடி தர்காவின் உரிமையாளர். இவர்களின் 3 ஆண் வழி ஆண் வாரிசுகளால் ஏர்வாடி தர்கா நிர்வாகம் நிர்வகிக்கப்படுகிறது. வசீருல் ஆலம் அமீர் அப்பாஸ், துருக்கி அவ்கூஸ் கோத்திரத்தில் உதித்த உதுமானிய மாமன்னர் மஹ்மூது பாதுஷா அவர்களின் தலைமை மந்திரி, துருக்கி அமைச்சரவையின் தலைவர், துருக்கியின் இஸ்லாமிய கலை சின்னங்களை கட்டிக் காத்தவர்கள். அமீர் அப்பாஸ் அவர்களை பொறுத்தவரை இவர் பொறுமையின் உறைவிடம், பொங்கினால் பூகம்பத்தையே வம்புக்கிழுத்த கதைதான். உரைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் வீர வாள் வெளியேறிவிட்டால் சந்திரன் சூரியனாய் மாறிவிடும். நாகரிகத்திலும் கல்வியறிவிலும் புத்திசாலித்தனத்திலும் ராஜ தந்திரத்திலும் இவர்கள் உயர்ந்தவர்கள். சராசரி மனிதர்களினால் எண்ணி பார்க்க முடியாத சோதனைகளை எல்லாம் கடந்தவர்கள். கம்பீரத்தாலும் கண்ணியத்தாலும் எதிரிகளை கவரக்கூடியவர்கள். இவர்களின் தாரக மந்திரமே கூச்சல் வேண்டாம், ஒருபோதும் நீங்கள் முதலில் தாக்க வேண்டாம், பகைவர் தாக்கிய பின் தற்காப்பு போரில் ஈடுபட வேண்டும். நாம் போருக்காக வரவில்லை என்பதை முதலில் மனதில் நிறுத்த வேண்டும். அமீர் அப்பாஸ் நாயகம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற போரில் வெற்றியின் வசந்தத்தை அதன் வாயில் வரை கொண்டு சென்றார்கள். என்றாலும் இறைவனின் நாட்டம் அதை கண்ணாரக் காணும் முன்பே துல்ஹதா பிறை 3 திங்கட்கிழமை ஜனவரி 4ஆம் நாள் கிபி 1187 ஷஹீதானார்கள். இன்றைய காலகட்டத்தில் அப்பாஸ் மந்திரி என செல்லமாக அழைக்கப்படுகிறார்கள். أنت مظهر لا تملك يا نبي الله يا رسول الله يا حبيب الله سلام عليكم يا نبي الله يا رسول الله يا حبيب الله لا إله إلا الله محمد
Muhammadur Rasulullah, Ya Hu Ya Allah. Ya Kalim Allah, Ya Rahim Allah, Ya Mujib Allah. Salamun alaykum Ya Nabi Allah, Ya Rasul Allah, Ya Habib Allah. La ilaha illallah Muhammadur சயீத் அப்துல் ஹக்கீம் பாதுஷா நாயகம் அவர்களுடன் தீன் பணியாற்ற வருகை புரிந்த சன்மார்க்கத் தொண்டர்களுக்கு மருத்துவ சேவை செய்ய வந்த மருத்துவக் குழுவின் தலைமை மருத்துவர். பாதுஷா நாயகம் அவர்களின் அரசவை மருத்துவரும் இவர்களே ஆவார்கள். ஹக்கீம் டாக்டர் என்று அழைக்கப்படும் பாபா சையத் அப்துல் ஹக்கீம் ஷஹீது வலியுல்லாஹ் அவர்கள் மருத்துவ உலகையே அதிர வைக்கும் அளவிற்கு அல்லாஹுவின் அருளால் ஆன்மீக மருத்துவ புரட்சி நடத்தி வருகிறார்கள். ஹக்கீம் பாபாவை நாடி வருவோர் வெறுங்கையுடன் திரும்புவதில்லை. அம்மா ரொக்கையா பீவி மகளிர் மருத்துவக் குழுவைச் சேர்ந்தவர்கள். பாதுஷா நாயகம் அவர்களுடன் வந்த மகளிருக்காக மருத்துவ பணி செய்து அரும்பணியாற்றியவர்கள். பாண்டிய நாட்டின் மக்களுக்கு அரேபிய வைத்தியத்தை அறிமுகம் செய்து அழகிய பணிகள் செய்தவர்கள். தலைசிறந்த பெண் மருத்துவர். தலைமை மருத்துவர் சையத் அப்துல் ஹக்கீம் டாக்டர் அவர்களின் அருகிலேயே இவர்களும் அடக்கமாகியுள்ளார்கள். வீரர் அப்துல்லா ஷஹீது வலியுல்லா விந்தையான மாமனிதர், வெற்றிக் கொடி ஏற்றிய மாவீரர். வெற்றிக் கொடியை தன் திருக்கரத்தால் ஏற்றிக் கொண்டிருக்கும் போது எங்கிருந்தோ வந்த ஈட்டி இவர்களின் வயிற்றை கிழித்தது. சரிந்து கொண்டிருந்த குடலை சற்றும் தாமதியாமல் தலைப்பாகையால் கட்டி அணு அணுவாய் உயிர் பிரிந்து கொண்டிருக்கும் நிலையிலும் வெற்றிக் கொடியை ஏற்றி வெற்றியை உறுதி செய்த பின்தான் ஷஹீதாகும் பாக்கியம் பெற்றவர்கள். பாண்டிய போர்க்களம் ஓர் அதிசயமான வயல். அங்கே ஓர் அறுவடைக்குப் பிறகுதான் பயிர் செழித்தது. அது மார்க்கப் பயிர். போர்க்களமெங்கும் புலியாய் புகுந்த சன்மார்க்க தியாகிகள் அண்ணலின் கண்களில் அணையா விளக்குகள் ஏற்றினர். உயிர் விளக்கணைத்து ஒளிவிடும் வாள்கள், இறப்பின் ஓலையை ஏந்திய அம்புகள், ஈட்டிகளோ மரணத்தின் எழுதுகோலாயின. சாந்தியை போதிக்க வந்தவர்களை சண்டைக்கிழுத்த படைகள் நீர்க்குமிழியாய் சிதறியது. சமாதானம் நாடி வந்தவர்கள் முன் முகத்தைக் காட்ட முடியாமல் முதுகைக் காட்டி ஓடியது. சூறைக் காற்றை சுருட்டி வைக்க முயன்ற துணிச்சுருள்கள் தூக்கி எறியப்பட்டன. வீழ்ந்தார் மாமன்னர் விக்கிரம பாண்டியன். மீன்கொடி பறந்த கோட்டையில் தீன் கொடி பறந்தது. எழுதப்பட்டது வெற்றி, உதிர்ந்த குருதியாலும் உதிராத உறுதியாலும். எழுதப்பட்டது வெற்றி, உதிர்ந்த குருதியாலும் உதிராத உறுதியாலும். பாண்டிய போர்க்களம் ஓர் அதிசயமான வயல். அங்கே ஓர் அறுவடைக்குப் பிறகுதான் பயிர் செழித்தது. அது மார்க்கப் பயிர். விண்ணும் மண்ணும் கைகோர்த்துக் கொண்ட விந்தையான வேளை அது. ஏழைகளின் கேடயம் கிரீடமாகிவிட்டது. எளியவர்களின் ஊன்றுகோல் செங்கோலாகிவிட்டது. ஆகாயம் வெண்கொற்ற குடையானது பூமியின் புதல்வருக்கு. ஆம், பாண்டிய பூமியின் முதல்வருக்கு. ஹிஜ்ரி 583 துல்ஹதா பிறை 10 திங்கட்கிழமை ஜனவரி மாதம் 11ஆம் நாள் கிபி 1187.